وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ஷவ்வால் மாதம் 15ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் அல் புஐஜான் அவர்கள் போதை பொருள், அதன் தாக்கமும் விபரீதமும், அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது சிறந்த மார்க்கமாகும். அல்லாஹுடைய அல் குர்ஆன் என்பது தெளிவான அத்தாட்சியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முன்னுதாரணமும் அழகான தலைவரும் உதாரண புருஷருமாகும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், நம் தூதராகிய அவருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களே, அத்தகையவர்கள் உலகில் தங்களுக்கு யாதொரு துன்பம் பிடித்து விடுவதையோ அல்லது துன்புறுத்தும் வேதனை பிடித்து விடுவதையோ பயந்து கொண்டிருக்கவும். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடக்கின்ற விடயத்திலும் அவன் தடுத்திருக்கின்ற ஹராமானவைகளை தவிர்த்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளைக்காக தான் எதனை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்கட்டும். இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவனாக இருக்கிறான். விசுவாசிகளே, அல்லாஹ்வை நிராகரித்து அவனை முற்றிலும் மறந்து விட்டார்களே, அத்தகையவர்களை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்வாகிய அவன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நட்பாக்கியங்களில் இருந்து அவர்கள் தங்களையே மறக்குமாறு செய்து விட்டான். அத்தகையோர்தான் அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து வெளியேறியவர்களாக பாவிகளாவார் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். ஒவ்வொருவரும் தங்களது உள்ளங்களை பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை பற்றிய பயம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அல்லாஹ் விரும்பாத எந்த செயல்களும் எம்மிடத்திலிருந்து நிகழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு மாற்றமாக எந்த நிகழ்வும் நிகழ்ந்து விடக்கூடாது என்ற விடயத்திலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, இவ்வுலகம் என்பது ஒரு சோதனை களமாகும். மறுமை என்பது நிரந்தர இல்லமாகும், நிரந்தர வீடாகும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அவனை வழிபடுவதற்காக படைத்திருக்கின்றான். பாவம் செய்வதை தடுத்திருக்கின்றான். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மறுமையோ நிரந்தர இருப்பிடமாக, நிரந்தர வீடாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மையை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் பயனை கண்டுகொள்வார். இன்னும் எவர் ஓர் அணுவளவு தீமையை செய்தாரோ அவர் மறுமையில் அதன் பயனை கண்டுகொள்வார் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹுடைய ஞானத்தின் காரணமாக, அல்லாஹுடைய மதிநுட்பத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை சூழ்ந்திருக்கக்கூடியவைகளை விரும்பத்தகாதவைகளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். நரகத்தை பொறுத்தவரையிலே நரகத்தை சூழ்ந்திருக்கக்கூடியவைகள் மனோ இச்சைகளும் குழப்பங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். யார் அந்த விரும்பத்தகாத விடயங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்கிறார்களோ, அல்லாஹுக்கு மாற்றமான விடயங்களை எல்லாம் தவிர்ந்து கொள்கிறார்களோ,
அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். அதே நேரத்திலே மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு செல்வார் என்ற கருத்தை இந்த விடயம் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் திரையை நாசமாக்கி தவிடுபொடியாக்குகிறார்களோ மறைக்கப்பட்ட விடயத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்க கூடியதாகும். இன்னும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிகளை நீங்கள் பூரணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான். ஆகவே அந்நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யப்படுகிறாரோ அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். மேலும் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக இஸ்லாத்தின் உயர்ந்த நோக்கங்களாக பெரிய இலக்குகளாக இருக்கக்கூடிய விடயம் இஸ்லாம் நலன் சார்ந்த விடயங்களை அடித்தளமாக சட்டமாக ஆக்கியிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையிலே ஒரு மனிதன் தனது மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், தனது உயிரை பாதுகாக்க வேண்டும், தனது புத்தியை பாதுகாக்க வேண்டும், தனது பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், தனது சந்ததியினரை பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சட்டமாக அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறது. மார்க்கம் உயிர், புத்தி, பொருளாதாரம், சந்ததியினர்களை பாதுகாப்பதை இஸ்லாம் அடிப்படையிலே ஒரு கடமையாக ஆக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே மார்க்கம் என்பது, அதாவது இஸ்லாத்தின் அந்த சட்டவாக்கங்கள் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களாக இருக்கிறது. இஸ்லாமிய சட்டவாக்கங்களை எடுத்து பார்ப்போமானால் மேற்கூறிய அந்த 5 விடயங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை சுற்றி சூழ சுழர்ந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். இதன் காரணமாகத்தான் இந்த நுட்பங்கள் எல்லாம், சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காகத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கௌரவப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டங்களை எல்லாம் ஏற்றி வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய உயரிய குறிக்கோளை நாம் பார்ப்போமானால் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது சட்ட வாக்கங்களை உருவாக்கி இருப்பதெல்லாம் இந்த நோக்கங்களை பாதுகாப்பதற்காக, இந்த நோக்கங்களை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்ட வாக்கங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே மேற்கூறிய விடயங்களிலே யாராவது அதனை அநீதி இழைப்பதற்காக தொட்டுவிட்டால் அல்லது அத்துமீறிவிட்டால் இவைகளெல்லாம் மிக பெரும் குற்றமாக கருதப்படும், ஹராமானவைகளை செய்ததாக கருதப்படும். எனவே உயிரையோ அல்லது உடைமையையோ அல்லது மார்க்கத்தையோ அழிப்பதற்கு யாராவது முயற்சி செய்துவிட்டால் அது பெரும் பாவங்களாக கருதப்படும், உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியதாக கருதப்படும். எனவே இதுதான் மிக பெரும் சோதனையாக, ஒரு முசீபத்தாக கருதப்படும், மிக பெரும் ஒரு சங்கடமான நிலையாக கருதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கின்றான். தனக்குத்தானே அநீதி இழைப்பதை, தனக்குத்தானே தீங்கு செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். உதாரணமாக தனது உடல் ஆரோக்கியத்தை பாழாக்குவது, தனது புத்தியை போக்குவது, தனது பொருளாதாரத்தை வீணாக்குவது, தனது மானத்தை தானாக அழித்துக் கொள்வது, தனது வாழ்நாளை பாழாக்குவது, தனது குடும்பத்தையும் மார்க்கத்தையும் அழிவு பாதையிலே இட்டுச் செல்வது, தன்னை ஒரு அற்பமான பொருளாதாரத்துக்காக விற்பது, அதாவது போதை பொருளுக்கு முன்னால் இவைகளை அற்பமாக விற்பதெல்லாம் ஒரு பெரும் பாவமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாக இருப்பது போதை பொருளாக இருக்கிறது. இவைகளை அல்லாஹ் ஒரு அசுத்தமானதாக, நஜீஸாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த போதை பொருட்கள் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நோயாகவும், நல் ஆரோக்கியத்தை வலிகள் நிறைந்ததாகவும், மகிழ்ச்சியை கவலைகள் நிறைந்ததாகவும், உலகத்தையும் மறுமையையும் இழந்தவனாக, உலகத்திலும் மறுமையிலும் நஷ்டமடைந்தவனாக இந்த போதை பொருள் மாற்றிவிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகிறார். இத்தகையோர்தான்
நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த வியாபாரம் இலாபம் அளிக்கவில்லை, மேலும் இவர்கள் நேர்வழி பெறுபவர்களாகவும் இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கவிஞர் கூறுகிறார், அதாவது கொலை செய்யப்பட்டவர்களை பார்த்து, பசியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் அழ வேண்டாம், மாறாக போதை பொருள் மூலமாக தன்னை அழித்துக் கொண்டவனை பார்த்து அழுங்கள். உண்மையிலே அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் பாதுகாக்குமாறு பல இடங்களிலே கட்டளையிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு மனிதன் அழைப்புக்கு பதிலின்றி புத்தியை பாதுகாக்கவன், அதாவது அல்லாஹுடைய அழைப்பை ஏற்காமல் தனது புத்தியை பாதுகாக்காதவன், அவன் உலகத்திலே வாழ்வதை விட மரணிப்பதுதான் ஏற்றமானது. அதே போன்று உடலை அழிக்கும் போதை பொருளை விற்பவன், வாங்குபவன், அதனை செய்பவன் கெட்டவர்களாக கருதப்படும். போதைக்கு அடிமையானவன், அவனுடைய தோழர்கள் எல்லாம் கெட்டவர்களாக, அழிவுக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த போதை பொருளுடைய பாதிப்பை தடுப்பதற்காக அனைத்து சமூகங்களும் எவ்வளவோ முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதன் மூலமாக, போதை பொருள் மூலமாக பல துன்பங்களும் துயரங்களும் ஆபத்துக்களும் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக போதை பொருள் என்பது அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும். ஒரு எதிராளியாக கருதப்படும், உடல் ஆரோக்கியத்தை வீணாக்கி, புத்தியை பாழாக்கி, அறிவுக்கு புறம்பாக, அறிவுக்கு முரணாக வழிகாட்டக்கூடிய விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அந்த போதை பொருளுக்கு அடிமையானவன் அழிவின் பால் இட்டு செல்வான். அவன் இந்த போதை பொருளுக்கு அடிமையாகக்கூடிய விடயங்களை எல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு ஆயுதமாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த சதிமோச வேலையில் ஈடுபடக்கூடியவர்களை நண்பராக எடுத்துக் கொள்கிறார்கள், மடையர்களை எல்லாம் உதவிக்காக எடுத்துக் கொள்கிறார்கள். இதன் காரணமாக போதை பொருளை கடத்துவது, அதனை மக்கள் மன்றத்திலே பரவ செய்வது, வியாபாரம் செய்வது போன்ற விடயங்களில் ஈடுபட்டு மனிதர்களுடைய புத்திகளை இல்லாமலாக்குகிறார்கள். அவர்களுடைய எதிர்காலங்களை தவிடுபொடியாக்குகிறார்கள். அவர்களுடைய பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்களை எல்லாம் தவிடுபொடியாக்குகிறார்கள். எனவே இவ்வாறான பாழான விடயங்களை, மிகவும் பாரதூரமான விடயங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை பொருளை தடுக்கின்ற விடயத்திலே ஒவ்வொருவரும் மிகவும் கரிசனையாக, கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை தடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட நிறுவனங்களுடன் நாம் தோளோடு தோள் என்று அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். இன்னும் நன்மைக்கும் அல்லாஹுடைய பயபக்திக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள், பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம். இன்னும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடினமானவன் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே இந்த போதை பொருள் விடயத்தை தடுப்பதற்காக வார்த்தைகளாலும் செயலாலும் தடுக்கக்கூடிய விடயங்களிலே கட்டாயமாக ஒவ்வொருவரும் தோளோடு தோள் நின்று உதவியாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாகத்தான் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை மார்க்கத்தின் கடமையான விடயங்களாகவும் உலகத்தின் நலன் சார்ந்த விடயங்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். புத்தியை பாதுகாப்பது என்பது மார்க்கம் கட்டளையிட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது வாய்மூடி மௌனமாக இருப்பது, அல்லது போதை பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள், அதனை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதனை மக்கள் மன்றத்திலே விநியோகம் செய்யக்கூடியவர்கள் விடயத்திலே மௌனமாக இருப்பது, அவைகளை காட்டி கொடுக்காமல் இருப்பதெல்லாம் மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவைகள் தான் பாவத்தின் ஆபத்துக்களின் காரணங்களாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், அதாவது இஸ்ராயேலின் மக்களில் நிராகரித்தார்களே அத்தகையவர்கள் தாவூத், மரியமுடைய மகன் ஈசா ஆகியோரின் நாவினால் சபிக்கப்பட்டு விட்டனர். அது ஏனென்றால் அவர்கள் மாறு செய்து கொண்டும் இன்னும் வரம்பு மீறுபவர்களாக இருந்தார்கள் என்பதிலாகும். எதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வெறுக்கப்பட்ட செயலானதை விட்டும்
ஒருவர் தடுக்காதவர்களாக இருந்தனர். அவர்கள் செய்து கொண்டிருந்தது நிச்சயமாக மிக கெட்டதாகும். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய விடயங்களை விட்டதை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் உதாரணத்தை கூறுகிறார்கள். ஒரு கப்பலை உதாரணத்துக்கு கூறுகிறார்கள். அதாவது ஒரு கப்பலிலே மக்கள் பயணிக்கிறார்கள். அவர்கள் துண்டு போட்டு சிலர்கள் மேற்புறத்திலும் இன்னும் சிலரும் கீழ்ப்புறத்திலே பயணிக்கிறார்கள். இப்போது கீழ்ப்புறத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேற்புறத்திலே உள்ளவர்களிடம் சென்றுதான் எடுத்து வர வேண்டும். இப்போது அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், மேலே உள்ளவர்களுக்கு அதாவது சிரமம் கொடுக்காமல் இருப்பதற்காக நாம் கப்பலில் கீழ்ப்புறத்திலே ஒரு ஓட்டை போட்டுக் கொண்டால் அதனூடாக நாம் தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே இந்த அவர்கள் ஒரு நன்மையான விடயத்துக்காக ஒரு நல்லெண்ணம் கொண்டு இந்த எண்ணத்தை அவர்கள் முயற்சித்தாலும் இது பாரதூரமான ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்ற நோக்கில் மேலே உள்ளவர்கள் இதனை தடுத்தால் முழு கப்பலில் உள்ளவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு விரும்பியவாறு செய்து கொள்ளட்டும், நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோமே என்று இருப்பார்கள் என்றால் முழு கப்பலிலே இருக்கக்கூடியவர்களும் அந்த தண்ணீரிலே மூழ்கக்கூடிய நிலையாகத்தான் மாறிவிடுவார்கள் என்பதை நபி அவர்கள் உதாரணமாக கூறுகிறார்கள். எனவே இது போன்ற விடயங்கள் நடைபெறுகின்ற போது, தடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் வருகின்ற போது அவைகளை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற விடயத்திலே ஆர்வத்துடன் விருப்பத்துடன் அதனை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் இதுதான் வெற்றிக்கான வழியாகவும் வெற்றிக்கான காரணியாகவும் சீர்திருத்தத்துக்கான வழிமுறையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னும் விசுவாசம் கொண்டோரே, உங்களில் ஒரு கூட்டத்தார் அவர்கள் மனிதர்களை நன்மையின் பால் அழைக்கின்றவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுகின்றவர்களாகவும் தீய செயல்களிலிருந்து அவர்களை விலக்குகின்றவர்களாகவும் இருக்கட்டும், அவர்களேதாம் வெற்றி பெற்றோர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த போதை பொருள் மனிதனுடைய புத்தியை நாசமாக்கக்கூடிய இந்த போதை பொருள்கள் எல்லாம் சமகாலத்திலே மிக பெரும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. புத்தியை எல்லாம் இல்லாமலாக்கி உடல் ஆரோக்கியங்களை எல்லாம் பாழாக்கி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விடயங்களை எல்லாம் தடுத்து அந்த மனிதனை தூரமாக்கி தனது ஈமானை இறை விசுவாசத்தை வலுவிழக்க செய்யக்கூடிய விடயங்களாக இந்த போதை பொருள்கள் இருக்கின்றது. இது ஷைத்தானுடைய வேலையாக இருக்கிறது. அல்லாஹுக்கு மிகவும் வெறுப்பான அதாவது வெறுப்பான விரும்பத்தகாத விடயமாக இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக போதை பொருளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நேரத்திலே போதை பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு எச்சரிக்கையுடன் ஒரு உபதேசத்தை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீ உன்னை அதாவது பிறர் மூலம் நீ படிப்பினை பெறவில்லை என்றால் இந்த போதை பொருள் மூலமாக தனது வாழ்வை அழித்துக் கொண்டவர்கள் மூலமாக நீ படிப்பினை பெற வேண்டும். நீ இதன் மூலமாக படிப்பினை பெற்று உன்னை மீளாய்வு செய்து நீ நட்பாதையிலே உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். தௌபா செய்வதற்கான பாவ விமோசனம் பெறுவதற்கான நேரம் இன்னும் நெருங்கவில்லையா? இந்த பாவமான விடயங்களை எல்லாம் உன்னை விட்டு தூரமாக்கி அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறைகூவல் விடுக்கின்றான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து விட்டோராகிய என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளிலிருந்து அவன் மன்னிப்பை விட்டும் நிராசையற்றோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் யாவையும் நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் அவன் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிக்கின்றவன், மிக கிருபையுடையவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னும் மனிதர்களே, உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னதாக உங்கள் இரட்சகன் பால் தௌபா செய்து நீங்கள் திரும்பி விடுங்கள், அவனுக்கு முற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்து விடுங்கள். வேதனை வந்துவிட்ட பின்னர் எவனாலும் நீங்கள்
உதவி செய்யப்பட மாட்டீர்கள். மனிதர்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் திடீரென உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னதாக உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட மிக்க அழகானவற்றை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்விற்கு நான் செலுத்த வேண்டியவற்றில் குறை செய்து விட்டதன் மீது என்னுடைய கை சேதமே, இன்னும் நான் உலகில் பரிகாசம் செய்தவர்களில் இருந்தேனே என்று எந்த ஒரு ஆத்மாவும் கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நான் பயபக்தி உடையவர்களில் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும், அல்லது வேதனையை அது காணும் சமயத்தில் நிச்சயமாக எனக்கு உலகத்திற்கு திரும்பிச் செல்லுதல் இருக்குமானால் நான் நன்மை செய்வோரில் உள்ளவனாகி விடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறான். எனவே பாவங்களை விட்டு தௌபாவின் பக்கம் விரைந்து சென்று அல்லாஹ்விடத்திலே பாவ விமோசனத்தை பெறுங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே போதை பொருளினால் தன்னைத்தானே அழித்து நாசமாக்கி எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று கூறக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுடைய வாயிலை திறந்து வைத்திருக்கின்றான். இவைகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் பிறர் மூலமாக பிறருடைய அந்த கவலைகரமான நிலைகளை பார்த்து படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்கள் படிப்பினை பெறவில்லை என்றால் அவர்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் நஷ்டவாளிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்களது பொறுப்பு விடயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ்வை அஞ்சி விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள். மேலும் நீங்கள் செய்வது அக்கிரமம் என அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானிதங்களுக்கு மோசடி செய்யாதீர்கள். எனவே நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு முன்னால் பதிலளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த விடயங்கள் எல்லாம் நாளைய மறுமையிலே நமக்கு சாட்சியாக கொண்டு வரப்படும் என்பதை உணர்ந்து பொறுப்புக்கள் விடயத்திலே மிகவும் அவதானமாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இவைகள் விடயத்திலே பொடுபோக்கு செய்கிறார்களோ, சதிமோசம் செய்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை தடை செய்து விடுவான், ஹராமாக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே குழந்தைகள் விடயத்திலே பொடுபோக்காக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கெட்ட நண்பர்களுடன் கூடி அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி தொடராக இருந்து வாழ்வை பாழாக்கியதற்கு பின்னால் கை செய்தப்படுவதில் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. எனவே குழந்தை வளர்ப்பிலே பொடுபோக்காக இருந்துவிட்டு எதிரிகளுக்கு அடிமையானதற்கு பின்னால் கவலைப்படுவதில் எந்தவித பயனும் இல்லை. எனவே நாளை மறுமையிலே உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எனவே அவர்கள் அமானிதம் என்பதை உணர்ந்து அவர்களை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தின் எரிகொள்ளிகளாக இருக்கக்கூடியது மனிதர்களும் கற்களுமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே நரக நெருப்பை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான கெடுதிகளை விட்டும் நம்மையும் நமது குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த சவுதி அரேபிய நாட்டை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய சட்டங்களை ஷரியாவை அமுல்படுத்துகின்றது. இது போன்ற விடயங்களை தடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. இந்த நாட்டிலே பாதுகாப்பும் ஸ்திரத்தன்மையும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்போம். எனவே இந்த பாவமான விடயங்களை தடுப்பதற்காக இந்த நாடு ஈடுபடக்கூடிய விடயங்களிலே அவர்களுக்கு ஒத்துழைப்பாக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டையும் நாட்டில் உள்ள மக்களையும் கெட்டவர்களையும் இவ்வாறான கெடுதியான போதைப் பொருள்களை விட்டும் பாதுகாக்கின்ற விடயத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, போதைப் பொருள் என்பது மிகவும் ஆபத்தான கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தனிநபருக்கும் குடும்பத்தினருக்கும் முழு சமுதாயத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதோடு இவ்வாறான பாவமான போதை பொருட்கள் இருக்கின்ற இடங்களிலே அவைகளை தடுப்பதற்கு
அவைகளை உரியவர்கள் எத்தி வைப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த கேடு விளைவிக்கக்கூடிய போதைப் பொருளை விட்டும் எம்மையும் எமது குழந்தைகளையும் முழு சமுதாயத்தினரையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.